بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளும் நிகரற்ற அன்புடையமாகிய அந்த வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் அகில உலகத்திற்கு அருள் கொடையாக வருகை தந்த இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்புக்குரிய ஜும்மா தொழுகைக்காக வேண்டி ஆரம்பமாக வந்திருக்கின்ற இன்னும் வருகை தருகக்கூடிய அத்தனை சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு பல தூதர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். அதிலே இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்பி வைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதும் கூட, சிறு வயதிலும் கூட நல்ல பண்பாளராகவும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் சிறந்து விளங்கினார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அவர்கள் 40வது வயதிலே நபி ஆகி அவர்கள் சுமார் மக்காவிலே 13 ஆண்டு காலமாக இந்த சத்தியத்தை, இந்த உண்மையான மார்க்கத்தை பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு, தடைகளுக்கு மத்தியிலே இந்த கொள்கையை, இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். 13 வருடம் மக்காவிலே
அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். அங்கு 10 வருட காலமாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்கின்றார்கள். மொத்தம் 23 ஆண்டு காலகட்டத்திலே இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்து மதீனாவிலே மிக பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். வெறும் 23 ஆண்டுகளிலே மிகப்பெரிய இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எந்த தலைவனும் எந்த ஒரு அரசனும் எந்த ஒரு மன்னனும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். காட்டு மிராண்டித்தனமான வாழ்ந்த அந்த மக்களை ஒன்று திரட்டி, ஒரு நல்ல பண்பு இல்லாத மக்களை ஒன்று திரட்டி நல்ல ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு சமுதாயமாக உருவாக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரை உருவாக்கிய அந்த தாக்கம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் அவரை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலக அளவில் இஸ்லாத்தை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலக அளவில் எல்லா ஊர்களிலும் பட்டி தொட்டிகளிலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாத நபர்களே கிடையாது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான மக்களை அந்த காலகட்டத்திலே உருவாக்கி சென்று விட்டார்கள். அவர்கள் மூலமாக தான் இந்த தீனுல் இஸ்லாம் உலக அளவில் பரவி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கணும். இதைதான் அமெரிக்காவை சார்ந்த வரலாற்று ஆய்வாளர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் உலக அளவில் ஒரு ஆய்வு நடத்துகிறார். ஒரு வரலாற்று ஆசிரியர். அவர் வரலாற்று ரீதியாக ஒரு ஆய்வு நடத்துகிறார். இந்த உலகத்திலே சிறந்த மனிதர்கள் யார்? இந்த உலகத்திலே அவர் மரணித்து இருந்தாலும் மக்களுடைய மத்தியிலே உள்ளத்திலே நீங்காத இடம் பிடித்தவர்கள் யார் என்று ஆய்வு செய்து ஒரு 100 மனிதர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியர். அவர் 100 மனிதர்கள் என்று ஒரு நூலை வெளியிடுகிறார். அவர் அதிலே முதல் மனிதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அவர் பதிவு செய்கிறார். பதிவு செய்துவிட்டு மக்களுக்கு சொல்கிறார், இந்த முகமதை நான் 100 மனிதர்களிலே முதலாக நான் ஏன் அவரை வைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இவரை போய் முதலாக வைக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் முகமது நபி அவர்கள் 23 ஆண்டு காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சி அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு இதெல்லாம் அழிந்துவிடும் போய்விடும் என்று பார்த்தால் அவர் சென்ற பிறகுதான் இந்த இஸ்லாம் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன அந்த கொள்கை உலக அளவில் அது போய்கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் புரட்சியை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 1 அல்ல 2 அல்ல, அவர் மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா துறைகளுக்கும் அவர் வழிகாமித்து விட்டு போயிருக்கிறார். அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையில எந்த துறையா இருந்தாலும் அதற்கு முழுமையான முறையிலே வழிகாட்டிவிட்டு சென்றவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய தாக்கம், அவருடைய சொன்ன அந்த விஷயம், அதனுடைய தாக்கம் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த 100 மனிதர்களிலே முதல் நபராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நூலில் நான் வைத்திருக்கிறேன், இடம் பெற்று வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும்,
ஒழுக்கம் கட்ட சீர்கட்ட மக்களையும் ஒன்று திரட்டி நல்ல மக்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை சுருக்கி சாராம்சமாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கும் பொழுது நிறைய அவர்களை பற்றி சொல்லி தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகவும் சிலாகித்து புகழ்ந்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி தருகிறான். இது ஒட்டுமொத்தமாக ஒரு சாராம்சமாக சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே, இந்த முகமது இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் தஆலாவே அவரை பற்றி மிகவும் சிலாகித்து சொல்லி காமிக்கின்றான். எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி அவர். இதுக்குதான் முன்மாதிரி என்பது கிடையாது. எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் எப்படி வாழ்ந்தார்கள், எந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்தார்கள், எந்த அளவுக்கு புகழ் இல்லாமல் புகழ் விரும்பியாக இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்புகளிலே முக்கியமான ஒரு பண்பு, புகழுக்கு ஆசைப்படாத ஒரு மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் முதல் ஒரு தலைவராக இருந்தவர், முதல் ஒரு அதிபதியாக இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன அற்ப விஷயத்திற்காக, ஒரு புகழுக்காக, ஒரு புகழ் விரும்பியாக இந்த உலகத்தில் அவர்கள் இருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி எந்த செய்தி இருந்தாலும் சரி அதை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் தன்னை பற்றி முழுமையாக யாரும் சொல்ல மாட்டார்கள். நம்மை தவறாக நினைத்து விடுவார்கள், என்பதற்காக சில விஷயங்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒன்று விடாமல் அத்தனையும் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே மறைக்காமல் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்கள் எல்லாமே ஆடு மேய்த்தவர்களாக தவிர எந்த நபியும் கிடையாது என்று சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே சகாபாக்கள் கேட்டார்கள், அந்த யா ரசூலுல்லாஹ், நீங்களும் ஆடு மேய்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மக்காவில் இருக்கும் பொழுது சில மனிதர்களுக்காக, சில கீராத்துக்காக வேண்டி, சில விருதுகளுக்காக வேண்டி ஆடு மேய்க்கக்கூடியவராக நான் இருந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். என்றால் தங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே அவர்கள் மறைக்கிறது கிடையாது. நம்ம எல்லாம் சாதாரண ஒரு வேலை இருந்தாலும் மறைக்குவோம். என்ன வேலை செய்யறதுன்னு சொன்னா ஏதோ இல்லாத வேலையா சொல்லுவோம். நம்ம சாதாரண ஒரு விவசாயி என்று சொல்வதற்கு கூட தயங்குகிறான். விவசாயி என்பது ஒரு கேவலமாக நினைக்கிறான் மனுஷன் உலகத்துல. நான் அக்ரிகல்ச்சர் செய்யறேன், அது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு நீட்டா இருக்குமே சொல்லி ஒரு விவசாயம் செய்யறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சொல்றான் அவன், நான் அக்ரிகல்ச்சர் அதுல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே சாதாரணமான ஏதோ ஒரு வேலை செய்யும் கூட அந்த சாதாரணமான வேலையை விட்டு ஏதோ இல்லாத ஒரு வேலையை சொல்கின்றான் மனுஷன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேலையை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி காமிக்கிறார்கள். நானும் சில கீராத்துகளுக்காக, திரவிகளுக்காக வேண்டி ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நபியாக இருக்கும் பொழுது சில தவறுகள் இருக்கும். அந்த தவறை அல்லாஹ் தஆலா சுட்டி காமிப்பான். இந்த உலகத்திலே தவறு செய்யாத எந்த மனிதனும் கிடையாது. நபிமார்களை பொறுத்த மட்டில் அவர்கள் பெரும் பாவங்கள் செய்ய மாட்டார்கள். ஆனா அவருடைய வாழ்க்கையிலே தவறுகள் நடக்கும். அந்த தவறை அல்லாஹ் தஆலா சுட்டி காமிப்பான். அது மனிதன் என்ற அடிப்படையில் அந்த தவறும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை மூடி மறைக்கவில்லை. நம்மை கேவலமாக இழிவாக மக்கள் பார்ப்பார்கள் என்பதற்காக வேண்டி சொல்லாமல் விடவில்லை, மறைக்கவில்லை. அவர் எல்லா விஷயத்தையும் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். அபஸ வதவல்லா அன் ஜாஅல் அம்மா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து இறக்குகிறான். என்ன அபஸ என்று சொன்னால் அவர் கடுகடுத்தார். யார் கடுகடுத்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அபஸ அவர் கடுகடுத்தார், வதவல்லா அவர் முகத்தை திருப்பி கொண்டார், அன்ஜாவுல் அமா கண்ணு தெரியாத ஒரு குருடர் இப்படி வரும் பொழுது அவர் திருப்பி கொண்டார், முகத்தை திருப்பி கொண்டார் என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அருளுகிறான். இதனுடைய பின்னணி என்ன என்று சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த ஓரிரை கொள்கை எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது முதலாக ஆரம்பமாக நல்ல சரியான ஒரு இந்த தாழ்ந்த மக்கள் என்று சொல்வார்கள், சாதாரண மக்கள், அந்த மக்கள் முதலாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அவங்க அடிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஜாதி கொடுமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏழ்மையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களை மக்காவில் இருக்கக்கூடிய உயர்ந்த குலத்தவர்கள் கேவலப்படுத்துவார்கள். அவர்கள் அருகாமையில் சேர்ப்பதே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறார்கள். அந்த மாதிரியான மக்கள் அம்மார், பிலால், அப்துல்லா இப்னு மக்தூம், இவங்க சுமையா, இவங்க எல்லாம் சாதாரணமான மக்கள் அந்த மக்காவிலே. இந்த அபு ஜஹல், அபு லஹப், உத்தபா, அபு சுஃபியான் இவங்க எல்லாம் உயர்ந்த குலத்தவர்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த உயர்ந்த குலத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. தூதரை உங்களை ஏற்றுக்கொள்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இதோட பிலால், இந்த அம்மார், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் கண்ணு தெரியாதவர், இவங்க எல்லாம் சாதாரணமான மக்கள், இவங்க எல்லாம் கிட்ட வரக்கூடாது, இவங்க எல்லாம் அருகில் வரக்கூடாது, இவங்க தீண்டத்தகாதவர்கள், நாங்க உயர்ந்தவர்கள், உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாம் அங்க வரக்கூடாது அப்படி என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசில் என்ன நினைக்கிறார்கள் சொன்னா, சரி 4 அடைகளை விட்டு பிடிக்கலாம் சரி என்று சொல்லிவிட்டு 4 அடைகளை இஸ்லாத்திற்கு வருவார்கள், விட்டு பிடிக்கலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று சொல்லுகிறார்கள். இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சபை, இந்த மாதிரி சபை உயர்ந்த குலத்தாரெல்லாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சபையில இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரெண்டு கண்ணு தெரியாது, சாதாரணமான மனிதர் அவர். அந்த காலகட்டத்திலே தாழ்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய அவர்கள் நினைக்கும் காலகட்டத்திலே அவர் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துக்கு போறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் கோபப்படுறாங்க. சலாம் சொல்றாரு, அவரு வலைக்கும் சலாம் கூட பதில் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு கோபப்படுகிறார். ஏன், எதற்காக வேண்டி கோபப்படுகிறார் என்றால், இவர் எல்லாம் இந்த மாதிரியான சபையில வரக்கூடாது என்பதை பற்றி தான் இங்கு ஆலோசனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி வந்துட்டாரு அப்படி என்று கோபப்படுறாரு. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இவரை கண்டித்து வசனத்தை இறக்குகிறான். அவர் கடுகடுத்தார், மற்றவரெல்லாம் முகத்தை திருப்பி கொண்டார். அருமா அவர் கண்ணு தெரியாத ஒரு சகாபி, அவர் இறையத்தோடு இருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் இறையத்தில் நிரம்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாவப்பட்ட ஒரு மனிதர் வரும் பொழுது அவரை பார்த்து கோபப்படுகிறார், முகத்தை திருப்பி கொண்டார். இவனுங்களாம் இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி உனக்கு யாரு சொன்னது முகமதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் மறைத்திருக்கலாம், மூடி மறைத்திருக்கலாம். இந்த வசனத்தை நாம சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம அல்லாஹ்வை கண்டிச்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லாம இருந்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழை விரும்பாதவர்கள், சின்ன சின்ன விஷயங்களையும் கூட யதார்த்தமாக பழகக்கூடியவர்கள், யதார்த்தமாக சொல்லக்கூடியவர்கள், யதார்த்தமாக வாழக்கூடியவர்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி காமிக்கின்றார்கள். இதே மாதிரிதான் நிறைய செய்திகள் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து இறங்கிய வசனங்கள் நிறைய இருக்கு. அதுல இன்னொரு பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உஹது போர்ல கடுமையான முறையில காயம் பட்டு தலையில அடிபட்டு பல் உடைந்து ஒரு பள்ளத்தில் விழுந்து விடுகிறார்கள். மரணித்து விட்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள். மயக்கம் போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கம் தெளிந்த பிறகு அந்த எதிரியினுடைய படையை பார்த்து சொன்னார்கள், இந்த தூதரை அடித்தவர்கள், இந்த தூதரை ரத்தம் தாயை பூசியவர்கள் எப்படி வெற்றி அடைய முடியும் என்ற ஒரு செய்தி என்று சொல்றார், ஒரு வார்த்தை என்று சொல்றார். உடனே அல்லாஹ் தஆலா அந்த ஸ்பாட்ல லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே இதுல உமக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது, இதுல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்களுக்கு தோல்வி கொடுப்பதோ உங்களுக்கு வெற்றி கொடுப்பதோ அல்லது உனக்கு தோல்வி கொடுப்பதோ அவங்களுக்கு வெற்றி கொடுப்பதோ உங்களுடைய கையில் இருக்காது. தோல்வி வெற்றி என்பது என்னுடைய கையில் இருக்கு. எப்படி வெற்றி அடைய முடியும் என்று எதிர்த்தரப்பை பார்த்து நீ கேட்கின்றாயா என்ற வசனத்தை கண்டித்து அல்லாஹ் தஆலா இறக்கினாரே, அந்த வசனத்தை கூட மூடி மறைக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மன்றத்திலே எடுத்து சொன்னார்கள் என்றால் சாதாரணமாக வாழ்ந்தார்கள் அவர்கள். நம்மளை எல்லாம் புகழ வேண்டும், நம்மளை எல்லாம் மெச்சிக்க வேண்டும், சிறந்த தூதர், சிறந்த மாமனிதர் என்று எல்லாம் மெச்சிக்க வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு துளி அளவுக்கும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழவில்லை. அதனாலதான் அவரை கண்டித்த வசனங்களை கூட மூடி மறைக்காமல் அந்த மக்கள் மன்றத்திலே சொன்னதை பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது புகழ்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த புகழும் பொழுது அவர்கள் கண்டிப்பார்கள், இந்த மாதிரி நீங்கள் புகழக்கூடாது என்று. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் புகழ்கிறார், எங்கள் தலைவரே, எங்களுக்காக வேண்டி வந்த தலைவரே, எங்கள் தலைவரின் மகனே, எங்களிலே மிக மிக சிறந்தவரே என்று எல்லாம் அங்கு ஒரு கவிதை மூலமாக பாடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை இந்த அளவுக்கு நீங்கள் புகழாதீர்கள், இது ஒண்ணுமே கிடையாது, சிறந்த தலைவரே, சிறந்த தலைவருடைய மகனே, எங்களிலே சிறந்தவரே என்றுதான் அவர்கள் பாடினார்கள். ஆனால் இதற்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இப்படி பாடி பாடி என்னை பற்றி உயர்த்தி உயர்த்தி பாடி உங்களை ஷைத்தான் திசை திருப்பி விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி புகழ்ந்து புகழ்ந்து உயர்த்தி புகழ்ந்து புகழ்ந்து உங்களை ஷைத்தான் திசை திருப்பி விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கும் போது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் வரம்பு மீறி புகழ்ந்து புகழ்ந்து எப்படியா அல்லாஹ் மாதிரி கொண்டு வந்து விட்டார்களோ, கடவுளுடைய இடத்தில் கொண்டு வந்து விட்டார்களோ, சில மக்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள், இறுதியாக அவர்தான் கடவுள், ஈசாதான் கடவுள், இயேசுதான் கடவுள் என்று மாறிவிட்டார்களே, அந்த மாதிரி நீங்கள் என்னை புகழ்ந்து புகழ்ந்து ஷைத்தானுடைய வழியிலே சென்று விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கண் எதிரிலே நீங்கள் இப்படி புகழாதீர்கள் என்று எச்சரித்தார்கள் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்கு ஆசைப்படவில்லை. அவர்கள் சின்ன சின்ன அற்பமான புகழுக்கு கூட அவர்கள் ஆசைப்பட்டது கிடையாது என்பதை அவருடைய வரலாறு நம்ம பார்க்கணும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு கலிமாவை கற்றுக் கொடுத்தார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இந்த கலிமா தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியாராகவும் இருக்கிறார் என்றும் தூதராக இருக்கிறார் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நான் யார், அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த உலகத்திலே 23 ஆண்டு காலகட்டத்திலே சிறிது அளவுக்கும் கூட மக்கள் எல்லாம் நம்மை புகழ வேண்டும், பெருமையாக பேச வேண்டும், மெச்ச வேண்டும் என்ற அடிப்படையில் சிறிது அளவுக்கு கூட ஒரு துளி அளவுக்கும் கூட அவர்கள் இல்லாம வாழ்ந்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப அவர்கள் விரும்பினார்கள், ரொம்ப நேசித்தார்கள். உயிருக்கு மேலாக அவரை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அந்த அளவுக்கு உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டது என்று சொன்னால் சஹாபாக்கள் தாங்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு உயிருக்கு மேலாக மதித்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களிலே ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகை தந்து, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது கைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஹியாரா என்ற ஒரு நகரத்திற்கு நான் சென்றேன். அந்த ஹியாராவுடைய நகரத்திலே தங்களுடைய தலைவருக்கு மக்கள் எல்லாம் அவர் காலிலே விழுந்து கும்பிடுகிறார்கள். எனவே நானும் உங்களுடைய காலிலே விழுந்து கும்பிடட்டுமா, காலிலே விழலாம் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் எல்லா விதமான உரிமைகளுக்கு இருக்கிறது, அருகமைகளுக்கு இருக்கிறது. எனவே உன் காலில் விழலாமா என்று கேட்கின்றார். கைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சாஷ்டாங்கம் செய்வது, காலிலே விழுவது, நெற்றியே பூமியிலே விழ வைப்பது எல்லாமே அல்லாஹ்விற்கு மட்டும்தான். இந்த உலகத்தில் வேற யாருக்குமே இருக்கக்கூடாது. பெற்றோர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, காலிலே விழக்கூடாது, அது தடுக்கப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். காலிலே விழுவதை தடுத்திருக்கிறார்கள். அதே போன்று மக்கள் எல்லாம் வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது மக்கள் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எழுந்து நிற்பதை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். எனக்காக வேண்டி நீங்கள் எழுதாதீர்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த உலகத்தில் எங்கேயாவது நாம பார்த்திருக்கின்றோமா? அரசியல் ரீதியாக அரசியல் தலைவர்கள் நாம பார்த்திருக்க முடியுமா? இந்த உலகத்தில் எந்த ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எல்லாமே புகழ் விருதிகளாக இருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட என்னை மெச்ச வேண்டும், புகழ வேண்டும், மக்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் என்னை கொஞ்சம் புகழ், என்னை பற்றி சொல்லு, எடுத்து சொல்லு என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அரசியல்வாதியும் புகழ் இல்லாமல் இந்த உலகத்தை எந்த ஒரு அரசியல்வாதியும் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது ஒரு துளி அளவிற்கும் கூட என்னை புகழக்கூடாது என்ற அடிப்படையிலே இறுதி வரைக்கும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு சிறுமி ஒரு பாட்டு பாடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஒரு பாட்டை பாடுகிறார். எங்களிடத்திலே ஒரு தூதர் வந்திருக்கின்றார். அந்த தூதர் நாளைக்கு நடப்பதை அவர் அறிவிப்பார். நாளை என்ன நடக்கிறதோ அறிவிக்கக்கூடிய தூதர் எங்களிடத்திலே வந்திருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுமி பாட்டு பாடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி பாடு, நம்மை பற்றி நல்லா பெருமையா பாடுகிறார், சிறுமி நல்லா பாடு அப்படின்னு சொன்னார். அவரு உடனே கண்டிக்கிறார், அந்த சிறுமியை அழைத்து கண்டிக்கிறார். சிறுமியே, இந்த மாதிரி பாடாத, முதல் பாடலே எங்களிடத்தில் ஒரு தூதர் வந்திருக்கிறார் என்று சொன்னாயே அதை பாடு. ஆனால் நாளைக்கு நடப்பதை அறிவிக்கக்கூடியவர் வந்திருக்கிறார் என்று சொன்னாய், அதை பாடாது என்று சொன்னார்கள். நான் ஒரு சாதாரண ஒரு தூதர், நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், நாளைக்கு என்ன நடக்க எனக்கு தெரியாது, இப்படியெல்லாம் பாடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிக்கு கண்டிக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த உலகத்திலே எத்தனை நபர்களை பார்க்கிறோம், இல்லாத கொள்ளாத எல்லாமே எடுத்து சொன்னால் புகழ்ச்சிக்காக வேண்டி மெச்ச வேண்டும் என்பதற்காக எது சொன்னாலும் அமைதியாக சிரித்து விட்டு அப்படியே கேட்கின்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதற்கு மாற்றமாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். தடுத்தது மாத்திரமல்ல, சொன்னது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் கூட தன்னை பற்றி யாரும் தவறாக நினைத்துவிடக் கூடாது. நான் மரணித்து விட்ட பிறகு என்னை யாரும் அணுகிவிடக் கூடாது.
என்னுடைய கபரான யாரும் துவா செய்து விடக் கூடாது, என்னிடத்தில் பிரார்த்தனை செய்து விடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு மயக்கமுற்றும் இருக்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். அவரால் முடியல, இறுதி கட்டம் நெருங்குகிறது. அந்த நேரத்தில் கொஞ்சம் அவருக்கு மயக்கம் தெளிந்து கொஞ்சம் மடியில் இருந்து எழுகின்றார். எழுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி யஹூதி வன் நஸாரா, யஹூதிகள் மீதும் நஸாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு நீங்கட்டும் என்று சொன்னார்கள். எதற்காக வேண்டி சொல்லணும்? அப்போ அவரால் முடியல, அவரால் உட்கார முடியல, எழ முடியல, பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, எதுவுமே செய்ய முடியவில்லை. அந்த நேரத்திலே என்ன சொல்கிறார்? லஅனத்துல்லாஹி யஹூதி வன் நஸாரா, யஹூதிகள் மீதும் யூதர்கள் மீதும் நஸாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள் என்று. ஏன் அந்த நேரத்தில் அவர் சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் சிறிது நேரத்தில் அவர் மரணிக்க போகிறார். நான் மரணித்து விட்ட பிறகு எப்படி அவர்கள் அந்த நபிமார்களுடைய கபரை வணக்க ஸ்தலமாக ஆக்கிவிட்டார்களோ, அந்த மாதிரி என்னுடைய கபரையும் இவர்கள் வணக்க ஸ்தலமாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் அந்த நேரத்திலே சொல்லிவிட்டு தன்னுடைய கபரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு செல்கின்றார்கள். அல்லாஹ்வும்ம பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹ்வும்ம லா தஜஅல் கபரி ஈதா, இறைவா என்னுடைய கபரை பாதுகாப்பாயாக, என்னுடைய கபரெல்லாம் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம் இடமாக ஆக்கி விடாதே, ஒரு ஈடாக ஒரு பெருநாளாக என்னுடைய கபரை ஆக்கி விடாதே இறைவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டு சென்றார்கள். என்றால் இந்த சமுதாயத்திலே இஸ்லாம் தெரியாமல் தௌஹீது ஓரியலை கொள்கையை தெரியாத காரணத்தினால் சில தர்காக்களை கட்டி கபர்களிலே அங்கு முட்டி மண்டியிட்டு வேண்டிக் கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்ட பிறகும் தன்னை யாரும் புகழ்ந்து விடக்கூடாது, தன்னை யாரும் கடவுளுடைய தானத்தில் வைத்து விடக்கூடாது. அவர்கள் உயிரோடு வாழும் பொழுதும் சரி, மரணித்து விட்ட பிறகும் சரி, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நல்ல ஒரு போதனை செய்திருக்கிறார், நல்ல பண்பு உள்ள மனிதர் என்ற மாத்திரம் இங்கு இருக்க வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திலே வைத்து என பேசிவிடக் கூடாது என்பதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்திலே எச்சரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட புகழ் விரும்பியாக இருக்கவில்லை. அவர்கள் மற்றவர்களெல்லாம் புகழ வேண்டும், மெச்ச வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் இருந்ததே கிடையாது. அப்படி வாழ்ந்ததின் காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? அவரை உலக அளவிற்கு மேலோங்க செய்து வைத்திருக்கின்றான். அவர் விரும்பல, இந்த புகழெல்லாம் விரும்ப கிடையாது அவரு. ஆனால் அல்லாஹ் தஆலா விரும்ப வைத்தான் அவரை. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வரஃபஅனா லக திக்ரக, நபியே நாம் உமக்காக உம்முடைய புகழை நாம் இந்த உலக அளவிற்கு பரவ செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்போ நாம் கரெக்டா நடந்தா போதும், சரியான முறை நடந்தால் போதும், அல்லாஹ்வே நமக்கு இந்த உலகத்திலே உதவி செய்வான். அல்லாஹ் நம் மக்களுக்கு மத்தியில் ஒரு பெருமை ஏற்படுத்துவான். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. எந்த ஒரு புகழ் விரும்பி இல்லாத ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் புகழுக்கு ஆசைப்படாத ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூதரை தான் நாம் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, அவரை முன்மாதிரியாக எடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் மறு உலகத்திலும் வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக ஆவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத்.
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புகழுக்கு ஆசைப்படாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே முதல் ஒரு அதிபராக இருந்தும் கூட ஒரு சிறிது அளவுக்கு கூட புகழை விரும்பாத ஒரு தலைவராக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அற்பமான விஷயத்திற்கும் கூட ஒரு புகழ் விருப்பமில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தூதரை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு அரசியல்வாதிகளோ நடிகர்களோ முன் உதாரணமாக இருக்கக்கூடாது. நம்முடைய சமுதாயத்திலே இஸ்லாம் தெரியாத காரணத்தினால் நிறைய மக்கள், நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர்கள் ஈமானில் அழிக்கக்கூடிய சினிமா உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சினிமா நடிகர்களுக்கு, கூத்தாடிகளுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கின்றோம். அவர்கள் இந்த உலகத்தில் அனாச்சாரத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சினிமா கூத்தாடிகள் ஒழுக்கம் கெட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்களை, வாலிபர்களை வந்து கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி காதலிக்க வேண்டும், காதலித்தால் எப்படி ஓட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய கூத்தாடிகளை வந்து அவர்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமாக இருக்கு சமுதாயத்தில். நமக்கு முன்னாடி யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்தான் மறுமை நாளே நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வாதாடி சொர்க்கத்தை பெற்று தருவார். இன்னும் கூட பார்த்தீர்கள் என்றால் நம்ம சமுதாயத்திலே நிறைய பெண்மணிகள் பார்த்தோம். சமீபமாக நிறைய பெண்மணிகள் இந்த சினிமா ஓகத்தில் இருந்து கொண்டிருக்கிறத பார்க்கணும். ஒரு பெண்மணி நல்ல பர்தா போட்டு முகமெல்லாம் மறைத்து நான் இஸ்லாமிய பெண்மணி என்று சொல்லி அடையாளம் படுத்தி சொல்கின்றால், இந்த நடிகனை பார்ப்பதற்காக நான் 2 நாளாக இங்கு இருக்கிறேன் என்று சொல்கின்றார். இந்த நடிகனை பார்ப்பதற்காக நான் அவன் திரையிலே பார்த்தேன், இப்போது தரையிலே பார்க்க வேண்டும் என்பதற்காக இவனுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய 2 குழந்தைகளை விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். இந்த கூத்தாடியை பார்ப்பதற்காக கரூரில் நடந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது அதே மாதிரிதான் இன்னொரு பெண்மணி நல்ல பருகா போட்டு நல்ல முகத்தையெல்லாம் மூடி நான் இந்த கடவுளை பார்ப்பதற்காக வேண்டி வந்தேன். யாரு? விஜய் என்ற அந்த கூட்டாளியை வந்து சொல்கின்றால், இந்த சாமியை பார்ப்பதற்காக வேண்டி நான் இங்க 1 நாளா நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். எதற்கு நீ பருதா போடுற? நீ எதற்கு நீ முகத்தை எதுக்கு மறைத்திருக்கின்றாய்? நீ எதற்காக வேண்டி பருதா? அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஒரு விஷயத்துல வந்து சொல்கின்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கிறது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான தூதர், இப்படிப்பட்ட ஒரு மனிதர், இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர், இஸ்லாமிய புரட்சியவர், இந்த மாதிரியான மனிதர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்று முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே கேட்கப்படுகிறது, இந்த உலகத்திலே அதிகமாக பெயர் சொல்லப்படக்கூடிய மனிதர் யார் கேட்கப்படுகிறது. உலகத்தில் கேட்கப்படுகிறது யார்? முகமது நபி, முகமது நபி, முகமது நபி என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பாங்குகள் சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு. உலகத்தில் எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடிகள் முகமது நபி, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்தான் நமக்கு முன்மாதிரி. அவர் என்ன சொன்னார், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார், அதன் அடிப்படையிலே வாழும் பொழுதுதான் இந்த உலகத்திலும் மறு உலகத்தில் வெற்றி அடைய முடியும். ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, வாலிபர்கள், இளைஞர்களே, நமக்கு முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவரை பின்பற்றும் பொழுதுதான் இந்த உலகத்தில் மறு உலகத்தில் வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக ஆகுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.